கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாளிலும் கூட தேவன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தரும் வார்த்தை யோவான் 14:1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று நம் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். இன்று நாளிலும் கூட ஓய்வு நாள், பரிசுத்த ஓய்வு நாள், நீங்கள் எல்லோரும் தேவனுடைய ஆலயத்திற்கு போயிருப்பீர்கள் என்று விசுவாசித்து இருக்கிறேன். நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுவது என்னவென்றால், உங்கள் இருதயம் கலங்க வேணாம், உங்கள் மனசுக்குள்ள ஒன்றத்தையும் போட்டு யோசிக்க வேணாம். நீ உங்களை உருவாக்கினவரும் நான் உங்கள் பரிசுத்தமான ரத்தத்தை கொண்டு மீட்டிருக்கேன், அதனால் என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள் என்று நம் தேவன் சொல்லுகிறார். நாம் ஒருபோதும் அவருடைய வழியை விட்டு விலகாமல் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்போம். நம்ம விசுவாசமானது இந்த உலகத்தில் ஜெயிக்கிற ஜெயமாக இருக்க வேணும். நாம் எல்லோருக்கும் ஒரே தகப்பனும் ஒரே தாயும் இருப்பது போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு ஒரே தகப்பன் நம் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. பிதாவானவர் அவரை அனுப்பினபடியினால் அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே அறையுண்டு ரத்தம் சிந்தப்பட்டு, ரத்தம் சிந்துவதில்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது என்று பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதேபோல் நாமும் ஒருவருக்கொருவர் மன்னித்து அவரோடு கூட நடந்து அவரை போலவே இருக்க பழகுவோம். நாம் அவரை முகமுகமாக கண்டிப்பாக ஒரு நாள் சந்திப்போம். இந்த கவலை, கஷ்டம், கண்ணீர், பாடுகள், உபத்திரவங்கள், கடன் பிரச்சனை இதெல்லாம் ஒரு நாள் கண்டிப்பாக மாறும். விசுவாசிக்கணும். அதை விசுவாசித்தா கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். நானும் விசுவாசிக்கிறேன், நீங்களும் விசுவாசித்து எல்லாமே செய்யுங்க. நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் நம்மோடு கூட இருப்பார். வானம் பூமியும் மாறிடினும் வார்த்தை மாறாதது. வானம் பூமியும் மாறினாலும் நம் தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை கேட்குற உங்கள் மகளையும் ஆசீர்வதியும். நீர் உங்களோடு கூட இருந்து தங்கும். ஆமேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன். பிரைஸ் லார்ட்.